சார் அது. ஏன்? ஆமாங்க சார். ஆர்எஸ் சரௌண்டிங்ல விசாரிச்சு பார்த்தப்ப யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த பாரம்பரிய அரிசிலாம் போடல, பண்ணல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? இது வந்து எப்படின்னு ம். கேட்டீங்கன்னா, அதை நீங்கள் உடனே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் வந்து நான் சொல்றது ம். நல்லா கேட்டுங்க. இவ்வளோ நேரம் நல்லா பேசுனீங்க, எமோஷனலாக பேசுனீங்க, ஆமாங்க சார், ஆமாங்க பெரிய சார். ஆளா வந்துரும் பேசுனீங்க. இப்போ மறுபடியும் கரண்ட்டை வாங்கி இப்போ நீங்கள் இப்போ எனக்கு வந்து தீபாவளிக்கு ஆரம்பிச்சீங்க. தீபாவளிக்கு கரண்ட் வாங்கணும்னு ஆமாங்க சார். சொன்னீங்க. என்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆமாங்க பேசுனீங்க, சார். நேரில் வந்தீங்க. என்ன ஆமாங்க சார். தீபாவளிக்கு ஆமாங்க சார். நாளைக்கு மறுநாள் தீபாவளி, நாள் வந்தீங்க, என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுனீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். என் தொழிலை சொந்த தொழில் 10 ஆமாங்க. வருஷமா ஆமாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலையை விட்டுட்டு வரலாம்னு இருக்கேன்னு சொன்னீங்க. பரவாயில்ல, நான் ஆமாங்க. அப்ரிஷியேட் பண்ணேன். ஆமாங்க அதுக்கப்புறம் சார். என்ன நீங்க ஆகுது? அப்ரிசியேட் பண்ண உங்க தப்பா எதுவும் சொல்லலைங்க சார். ஆ. வீட்டுல கடன் வாங்கி போட்டு ஒன்றும் பண்ண முடியாம சரௌண்டிங் விசாரிச்சப்பெல்லாம் யாரும் வர்ற மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்லங்க, அதுக்காக. நான் என்ன சொல்ல வரேன், முதல்ல நீங்க கொஞ்சம் கூடுதலா போடுங்க. போட்டு அந்த அரிசியை சேல்ஸ் பண்ணுங்க. கடையில என்ன ரேட்டோ அந்த ரேட் சரிங்க கடையில கூட சார். போடலாமே. சரிங்க சார். சரிங்க சார். இல்லங்க, நான் உடனே ஆ. பின்வாங்க கூடாது. நீங்க நான் சொல்றேன் எல்லாம் கேட்டுங்க. சரிங்க சார். உங்களுக்கு சரிங்க சார். சரிங்க உங்களுக்கு சார். என்ன தெரியுமா? அப்ப நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி இதுல ஒரு ம். மாசம் நமக்கு கிடைக்கல அப்படின்னாக்க, பிக்கப் ஆகிற வர ஒரு 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ நமக்கு ஒரு தொழில் ம். இறங்குறோம். அந்த தொழில வந்து லாபத்தை நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சரிங்க சார். இல்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதுல லாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. வருமானம் வரலையேங்கிறதையும் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்க. சரிங்க சார். சரிங்க நல்லா சார். தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டாடா பிர்லால வந்து எல்லாருமே தொழில்ல வந்து ஒரு காலத்துல வந்து ஆரம்ப காலத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே அடி விழுந்து சரி கீழே எந்திரிப்போமா அப்படின்னு ஒரு பயம் வந்து அதெல்லாம் மீறி ம். எந்திரிச்சு வந்தவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. டாப் 10ல உள்ள ஆள் சரிங்க சார். விசாரிச்சு பாருங்க, அப்படித்தான் இருப்பாங்க. சரிங்க சார். சரிங்க முகேஷ் சார். அம்பானியோட அப்பா வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 இருக்காப்ல, இந்தியா லெவல்ல நம்பர் 1 இருக்காப்ல. அப்ப சரிங்க சார். அப்பா சரிங்க சார். சம்பாதிச்ச சொத்து தான். அவங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க இருந்து நாடு விட்டு நாடு போனாரு. அங்க போய் என்ன ஆ. பண்ணாரு தெரியுமா? அங்க உள்ள அந்த கரன்சி இருக்கு பத்தியில, அந்த கரன்சி டாலரை ஆமா. வந்து என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதை உருக்கி அந்த டாலரை உருக்கி அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தாரு. இன்னைக்கு இந்தியா லெவல்ல ஆ. நம்பர் 1 இருக்காரு. டாடா கொஞ்சம் யோசிச்சு சரிங்க பாருங்க, சார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாப்ல, எவ்வளவு இது பண்ணிருப்பாப்ல. இன்னைக்கு அவர் சரிங்க வந்து சார். அந்த சரிங்க. துணிச்சல் இல்லைன்னு வச்சுங்க, இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அந்த துணிச்சலான ஒரு முடிவு வந்திருக்க எடுக்கல முடியாது. அப்படின்னா ஆமாங்க சார். இன்னைக்கு ஆமாங்க இருந்திருப்பாப்ல. சார். முகேஷ் அம்பானிங்கிற யாரும் நீங்களும் பேச மாட்டீங்க, எனக்கும் தெரியாது. முகேஷ் அம்பானி குடும்பம் ஒன்று இருக்கு. அந்த அம்பானியில வந்து முகேஷ் சரிங்க. அம்பானி, அனில் அம்பானி அண்ணன் தம்பிங்க இங்க நீங்களும் பேச நானும் பேச மாட்டேன். இதுக்கு சரிங்க மூல சார். காரணம் சரிங்க யாருன்னு சார். கேட்டா அவங்க அப்பா தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க. அப்படி சரிங்க ஒரு சார். அம்பானி குடும்பத்துல இருந்து வர இன்னைக்கு வந்து முகேஷ் அம்பானியோட தலைமுறை இனிமே அடுத்தடுத்து பெரிய லெவல்ல வரும். சரிங்க சார். இந்தியாவில் 2 3 கண்ட்ரிக்கே நாளைக்கு வந்து பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா முதலீடு வந்துருச்சு. அந்த முதல்ல இனிமேல் பெருக்காகிறது அவங்களுடைய வேலை. ஆனால் அந்த முதல்ல கொண்டு வர அளவு வந்து எப்படி பெருப்பாற்பட்டாலும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்பானியோட குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படிப்பட்டாலும்னா இங்கேருந்து நாடு விட்டு நாடு போனாலும் போய் அங்க சரிங்க போய் சார். ஒரு ஜவுளி கடையில ஒரு கடையில போய் இருந்து பார்த்தாலும் ஒன்றும் வருமானம் கிடைக்கல. அப்படி நாடு விட்டு நாடு பிழைக்க போனாலும் இன்னைக்கு இந்தியாவுக்கு நம்ம ஒண்ணா இருக்காப்புல. பிரைம் மினிஸ்டர்கிட்ட கால் போட்டு உட்கார்ந்து பேசுறாப்புல. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அப்ப அவர்லாம் எப்படி வந்தாரு? அவர் அரசு ஊழியரா? கிடையாது. இல்ல, இல்ல. கிடையாது. தொழில கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு இம்ப்ரூவ் பண்ணி அப்படி தொழில சம்பாரிச்சு தொழிலதிபர் ஆனவரு. நீங்க ஆரம்பத்துல சரிங்க அவங்கள்ட்ட சார். திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் பேசுனேன். உங்க ஆடியோ வந்து இதுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா யூடியூப்ல போட்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணேன். ஆமாங்க சார். ஆமாங்க சார். நாங்க நல்லா ஹெல்ப் தான் சார் பண்ணீங்க. அப்ரிஷியேட் பண்ணீங்க சார். சொல்லுங்க. அதுல நீங்க இறங்கி வர்றப்பவே நான் சொன்னேன், தீபாவளிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க, பொங்கலுக்கு கரண்ட கொடுத்துட்டேன். கரண்ட கொடுக்குறப்ப சரிங்க சார். ஆபீஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்தீங்க, ஆன்லைன்ல பதிய சொன்னேன். உடனே போன்ல கூட்டு பேசுறேன். உங்க சீட்ல உட்கார வச்சு எனக்கு நான் இதுவரை ஆமாங்க யாருக்குமே சார். பர்ஃபெக்ட்டா பண்ணீங்க சார். நீங்க வந்து இந்த விஷயத்துல புதுதான் சார். நான் இல்லைன்னு சொல்லலைங்க சார். ஆமாங்க சார். அவ்வளவு தூரம் உங்களை உட்கார வச்சு சேர்ல உட்கார வச்சு இருங்க ஆன்லைன்ல பண்ணுவாங்க சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ண சொன்னேன். அவர் பண்ணாரு. கம்ப்யூட்டர்ல வந்துருச்சுங்க. பணத்தை ஆன்லைன்ல நீங்களே பணத்தை கட்டுங்கன்னு சொன்னேன். உடனே பணத்தை கட்டி முடிச்சோடனே பில்லு வந்துச்சு. உடனே இருந்தாங்க போட்டு விடுறாங்க. மீட்டர் உடனே எடுத்தேங்க. உடனே கொடுத்தேன். அந்த டயத்துல மீட்டர் அந்த ஃப்ளோட்டிங் இருந்துச்சு. உடனே எடுத்தேன். உடனே ஆளுல கூப்பிட்டு உடனே சர்வீஸை கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். கிளாம்ப கூட நல்லா மாட்டுங்கப்பா, மாட்டி கரண்ட கொடுங்கப்பா சொன்னேன். உண்மையிலே சொல்றேன், இந்த சர்வீஸுக்கு ஒரு ஏஇ லெவல்ல எவ்வளவு எதிர்பார்த்திருப்பாங்கிறது நம்ம வெளில. ஆனா உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த இதுக்காகவாவது நீங்க என்ன பண்ணணும் கேட்டா ஒரு 2 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. இப்ப பொங்கல் 2025 பொங்கலுக்கு வந்து கரண்ட கொடுத்தோம். இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 மாசம் கூட உங்களை தாக்கு பிடிக்க முடியலையே. 3 மாசம் சம்பளம் போச்சு உங்களுக்கு. அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. 30,000 ரூபாய் சம்பளம் 1,00,000 சம்பளம் போச்சு. இப்ப அப்படித்தானே? அந்த 1,00,000 சம்பளம் போச்சு. இதுல முதல்ல வந்து கடன் வாங்கி போட்டிருக்கீங்க. அந்த கடன்காரர்களுக்கு திருப்பி வட்டி கட்ட முடியல. இப்ப இந்த பிரச்சனை. அப்ப வெளியில வந்து யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப இந்த தொழில எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்க. நீங்க எங்கிட்ட அவ்வளவு தெம்பா பேசினாலும் இப்ப மறுபடியும் இப்படி ரிவர்ஸ்ல போலாமா? போக கூடாதுங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஒரு டிரைவிங்ல எடுக்கிற போது ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற போது கீழே விழுந்துதான் அவன் கீழே விழுந்த உடனே ரத்தம் வந்துச்சுன்னா சைக்கிளே வேணாம் அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு 98% உள்ள டிரைவிங் சைக்கிள்ல இருந்து கார் டிரைவிங்ல இருந்து இன்ஜின் டிரைவிங்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டயத்துல வந்து மனசுல ஆரம்பத்துல ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துல வந்து அவங்க ஒதுங்கி இருந்தானா இன்னைக்கு அவன் டிரைவரா வந்திருக்க முடியாது. ஒண்ணு வேணாம், நீங்களே எடுத்துங்க, நானே எடுத்துக்குவோம். சைக்கிள் ஓட்டுறதுக்கு கீழே விழுந்ததானே விழுந்தோம்.
கொஞ்சம் ஆமாங்க சார், ஆமாங்க எந்திரிச்சு சார். மறுபடியும் உட்காரலையா? ஆமாங்க சார். உங்களுக்கு தான் சார் எந்திரிச்சு வந்துருக்கேன். துணிச்சலா ஒரு செயல்படுங்க. வைரவர்தன் சரிங்க எவ்வளவு சார், தூரம் உங்களை ஓகேங்க வந்து சார். ஒரு ஒரு தொழிலதிபரா நீங்க வரணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் இது பண்ண இம்ப்ரூவ் பண்ணேன். நான் Facebookலயும் போட்டு விட்டேன். எவ்வளவு சரிங்க சார், சரிங்க சார். எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எனக்கு கூப்பிட்டு அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்லையே சார், பரவாயில்ல. சரிங்க ஒரு சார். அதிகாரியா இருந்துகிட்டு ஏஐயா இருந்துகிட்டு ஒருத்தர் கரண்ட் கேட்கறாருன்னு சொல்லிட்டு சரிங்க ஒரு சார். தொழிலதிபர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு முனைப்பா அவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு இங்க பக்கத்துல சரிங்க மதகுபட்டி சார். பக்கத்துல ஒக்கூர்ல ஒரு பிரின்சிபால் அவர் இதை சரிங்க சார், பார்த்துட்டு சரிங்க என்னை சார். கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. இப்ப அவர்களுக்கு எனக்கு சரிங்க. கூப்பிட்டு பேசணும்னு வச்சுங்க ரொம்ப சங்கடப்படுவாரு. சரிங்க சார், சரிங்க நீங்க சார். இந்த முடிவு எடுக்க வேணாம். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஆ, இப்ப என்னை கூப்பிட்டது வந்து சரிங்க சார், இத ஓகே. சொல்றதுக்கு தான் ஓகேங்க சார். கூப்பிட்டுருக்கீங்க. நான் இவ்வளவு நாள் உங்கள பார்த்து இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு. அந்த இடத்துக்காக நான் வந்திருக்கேன். நான் வர முடியாதனால இன்னும் எனக்கு வரலைங்க சைட் சார். ஒர்க். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அந்த இடத்துல சரிங்க கரண்ட சார். கொடுத்தோம். நான் வரல. எங்க ஆளுகளை கூப்பிட்டு ஏங்க சரிங்க அவருக்காக சார். நான் செஞ்சு கொடுக்கணுங்கிறது இது பண்ணேன். கரண்ட் நல்லா ப்ராப்பரா கொடுங்க. நான் சார், நீங்க அதுல பண்ணதெல்லாம் பாசிட்டிவா பண்ணீங்க சார். ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வர்றாங்கன்னு நான் உங்களை எல்லாம் பாராட்டுறேன் சார். இருந்தாலும் எங்க குரு மாதிரி நீங்க சார் நீங்க. ஆ, தப்பா எதுவும் நினைக்கல சார். ஆ. இல்ல எனக்கு தோணுச்சு சார் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக இல்லங்க சார். சொல்லணுங்கிறக்காக இல்லங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள வந்து நீங்க டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இது பண்ணணுமே. நீங்க நான் சொல்ற சரிங்க பொருள் சார், சரிங்க இருங்க. சார். நான் சொல்லக்கூடிய பொருள் அழிய போற பொருள் கிடையாது. உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு ஆமாங்க பொருளை சார், வாங்குறீங்க. ஆமாங்க சார். இந்த தக்காளியை ஆமாங்க 2 சார், வாரத்துக்குள்ள ஆமாங்க ஒரு சார். வாரத்துக்குள்ள வித்தாகணும். இல்லைன்னா பழுத்துரும், அழுகி போயிடும். அதுக்கப்புறம் வீணா போயிடும். நமக்கு வருமானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். அரிசி சரிங்க சார். டெய்லி உட்காந்து சாப்பிடுறோம். ஆமாங்க அந்த சார். வயிறை ஒருத்தக்குள்ளே நீங்க இது பண்ணணும். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு சரியான ஃபைனான்சியர் கிடையாது. சரிங்க சார், கடன் ஆமாங்க. வாங்கினது சொந்தக்காரர்கள்ட்ட வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு திருப்பி வட்டியை கொடுக்க முடியல, அசலை கொடுக்க முடியல. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 30,000 சம்பளம் போச்சு. இந்த ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு. ஒரு கொஞ்சம் ஆமாங்க. இன்னும் ஒரு 3 மாசம் விட்டுட்டீங்கல்ல, அந்த கரண்ட்டை மறுபடியும் இனிமே வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துறாதீங்க. அது என்ன எனக்கு ரொம்ப இல்ல சங்கடமா சார், இல்ல இருக்கு. சார், அப்படிலாம் இல்லைங்க சார். ஆமாங்க சார். கொஞ்சம் நான் வந்துடுறேன். நான் காலையில வந்துடுறேங்க. காலையில வந்து நான் இடத்த பார்த்துடுறேங்க. இன்னைக்கு சரிங்க டேட் சார், சரிங்க. இன்னைக்கு டேட் சரிங்க என்னங்க? சார். இன்னைக்கு டேட் என்ன? 6ஆம் தேதி 6/4/2025. உங்களுக்கு நாளைக்கு நான் வந்துடுறேங்க. வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிடுவோங்க. கூட்டு சரிங்க சார், பிரார்த்தனைங்க. சரிங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து உங்க இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது பலிக்குங்க. சரிங்க உங்களை சார், நீங்களே சரிங்க. நான் நல்லா இருக்கணும் நீங்க ஆண்டவனை வேணுங்கிற காட்டும். நீங்க நல்லா இல்ல இருக்கணும், சார், பெரிய ஆளா நானே வரணும்னு வந்து சொல்லிட்டு பார்க்குறேன் சார். ஃப்ரீயா இருக்கு சார். ஃப்ரீயா இருக்கல நானே வந்து பார்க்குறேன் சார். நீங்க வருத்தப்படாதீங்க சார். வரேன் சார், வரேன் சார். வர்றேன். சரிங்க நான் சார். வந்து இது பண்றேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சரிங்க சார், சரிங்க. எனக்கு வந்து சரிங்க என்ன சார். வருத்தம் கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஆபீஸ்ல நான் உட்கார்ந்து கிட்டத்தட்ட இப்ப 2/9 ஜாயின் பண்ணேன். 2024 ஜாயின் பண்ணேன் டவுன்ல. நான் ஓகேங்க ஜாயின் சார், பண்ணி ஓகேங்க. 2/9 ஜாயின் பண்ணி 1 மாசத்துல 10ஆம் மாசமா நீங்க வந்துட்டீங்க. வந்து யதார்த்தமா கேட்டீங்க, சரிங்க சார் இந்த சார். மாதிரி வயிறு வரும் சார், நான் மெட்ராஸ்ல இருக்கேன், EEE முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வேலை தொழிலில் இறங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. என்னங்கன்னு கேட்டேன். 10 வருஷமா இந்த 30,000 சம்பளம் வாங்குறேன் சார். ஈக்காடு தங்கல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், EEE முடிச்சிருக்கேன், ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் தான். பட் அதை விட்டுட்டு நான் வரலாம்னு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, மறுபடியும் விவசாய தொழில் வர்றீங்க, அந்த விவசாய தொழில உங்களுக்கு அனுபவம் இருக்கா? எல்லாம் கேட்டேன். இல்ல சார் எனக்கு அனுபவம் ஆமாங்க கிடையாது. சார். பட் அந்த இதை பத்தி எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். ஒரு தொழில் இறங்கணும்னு நினைச்சேன். சரிங்க வயிறு சார், வரேன். என் சரிங்க வீட்டு சார். பக்கத்திலே தனியா ஒரு கடை எல்லாம் பிடிக்கல. என் வீட்டு பக்கத்திலே ஒரு ஷெட்டை போடுறேன், அங்கனக்குள்ள ஒரு இது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஆமாங்க எனக்கு சார், ஒரு ஆமாங்க ஒரு சார். 10 நிமிஷம் பேசியிருப்போமா நம்ம முத அட்டம் இதுல. ஆமாங்க சார். அவ்வளோதான் சார் மறுநாள் பேசியிருக்கோம். தீபாவளி எவனா ஒரு அதிகாரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்கள்ட்ட வந்து உங்க கதையை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இவ்வளவு தூரம் இன்ஸ்பிரேஷன் கேட்க பண்ணுவாங்களா? மாட்டாங்க சார். நீங்க வந்து கேட்டீங்க சார். அதான் சார். கேட்டு அதுக்கு அவ்வளவு ஆன்சர் பண்ணி எனக்கு 3 மாசத்துலயே வந்து ஆமாங்க உடனே சார். கரண்டையும் கொடுத்து தீபாவளிக்கு ஆரம்பிச்சு பொங்கல்ல கரண்டை கொடுத்து கடைசியில இப்ப ஜனவரியில கொடுத்தது இப்ப மறுபடியும் இப்ப பாருங்க 6/4 கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் அதே 3 மாசத்துல மறுபடியும் இல்ல சார் நான் வித்ட்ரால் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம தொழிலுக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல சார், இல்ல சார். நான் வந்து ஃப்ரீயா இருக்கலாம் வந்து பார்க்குறேன் சார். அதெல்லாம் சார் கரண்ட்லாம் க்ளோஸ்லாம் ஒண்ணு பண்ணல சார். வேணாங்க. நீங்க எனக்கு அப்படிலாம் எனக்கு கேட்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் நெல்லு உங்களுக்கு ரெடி பண்ணி வாங்கி தரேங்க. அந்த நெல்லை எனக்கு அரைச்சு கொடுங்க. நான் ஒரு இல்ல 10 சார், பேர் நான் இது பார்க்குறேன். பண்றேங்க. நான் பண்றேங்க. நான் சரிங்க. சொல்றேன் நல்லா கேட்டேன். நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் நான் பண்றேன். பண்ணி தரேன் சரிங்க உங்களுக்கு. சார். சரிங்க, பார்க்குறேன் சார். பண்ணி தரேன். கொஞ்சம் நீங்க சரிங்க அங்க நீங்க வெக்கப்படக்கூடாதுங்க. இல்ல, மார்க்கெட்டிங் அவசரப்படலாம் பண்றது சார், அவசரப்படலாம் சார். சொல்லுங்க அவசரப்படாதீங்க, சார். அவசரப்படாதீங்க. சரிங்க. மார்க்கெட்டிங் பண்றதுல உங்களுக்குன்னு தனி அனுபவம் வேணும். அதுக்கெல்லாம் ஆரம்பத்துல கொஞ்சம் உங்கள்கிட்ட கேட்டேன். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஆள் இருக்கா? மெட்டீரியல் சரிங்க வாங்குறதுக்கு சார். இடம் இருக்கா? அப்படின்னு கேட்டேன். இல்ல சரிங்க. பண்ணுவோம் சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. எனக்கு ஒரு ஆளை வந்து இவ்வளவு சரிங்க தூரம் சார். நம்ம உசுப்பி விட்டுட்டு நான் கடைசியில பண்ணல. சரிங்க சார். பார்க்குறேன். ம். பார்க்குறேன் சார். உங்களுக்கு சரி, நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பார்க்குறேன் சார். இல்லங்க. சரியா உங்களுக்கு பார்க்குறேன். எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா அந்த டிமாண்ட் போடுறது கூட நான் ரொம்ப யோசிச்சேன். உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகவும் போட்டக்கூடாது, கம்மியாகவும் போட்டக்கூடாது. ஆமாங்க சார், நீங்களா ஆமாங்க சொன்னீங்க சார். 6 கிலோவாட் 8 கிலோவாட் சொன்னீங்க. சரி ரைட்டுங்க, அந்த கிலோவாட்டை போடுவோம். அந்த கிலோவாட்டை கூட முதல்ல ஒரு சர்வீஸ் வாங்கிங்க. 3A1 வாங்க. சரிங்க. வாங்கி அதுக்கு சப்ளை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் சொன்னது காரணம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போடணுமா, உங்களுக்கு லோ வோல்டேஜ் வருதா, ஹை வோல்டேஜ் வருதா, இல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சரிங்க இவ்வளவு சார், தூரம் சரிங்க. பண்ணி கடைசியில வந்து 3 மாசத்துல டக்குன்னு முடிவு தொழிலை விட்டுட்டு மறுபடியும் நான் மெட்ராஸுக்கே போற மாதிரி இருக்கேன்னு சொல்றது எனக்கு ஷாக் ஆகுது. சரிங்க சார். இல்ல சார், சார். தைரியமா இருங்க, சரிங்க தைரியமா சார். இருங்க. ஏங்க நான் ஒண்ணே சரிங்க ஒண்ணு சார், சரிங்க சொல்லட்டும். சார். ஏங்க ஒரு தொழிலுக்கு நீங்க புதுசு,
உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆமாங்க. எதுவும் கிடையாது. உங்க அப்பா வந்து இந்த ஆமா. தொழில் பண்ணி நீங்க அந்த தொழில அப்படியே பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் அப்படியே இருந்திருப்பாங்க. அந்த மார்க்கெட்டிங் பண்ற ஆ, ஆளுகள் அப்படியே இருந்திருப்பாங்க. அப்படியே புரியுது சார், போயிருந்துக்கலாம். புரியுது சார். உங்களுக்கு ஆமாங்க இதுல சார். அனுபவமே இல்ல. அனுபவம் இல்லாத ஒரு தொழில்ல இறங்குறீங்க. அப்படிங்கிறபோது கொஞ்சம் இதா தான் இருக்கும். பண்ணுங்க. கண்டிப்பா சரிங்க சார். வந்துருவீங்க. எனக்கு ஒரு சரிங்க சார், சரிங்க சார். என்னுடைய இதுக்கு வந்து நீங்க பெரிய ஆளா வந்துருவீங்க. வைரபுரத்துக்கு கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. நீங்க ஒரு 10 சரிங்க பேருக்கு சார், வேலை சரி. குடுப்பீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. சரிங்க சார், சரிங்க சார். வர்றேன் நாளைக்கு நான் வர்றேங்க. நான் நேர்ல உங்களுக்காக சரிங்க சார். எனக்கு வர முடியலையே ஒழிஞ்சு, அந்த கரண்ட் குடுத்து இப்ப எத்தன மாசம் இருக்கும்? சார், சார் 3 மந்த்ஸ் ஆகுதுங்க சரி 3 சார். மந்த்ஸ்ல இதுவரை ஒரு பில்லா கட்டியிருப்பீங்கல்ல நேரம். ஆமா சார், கட்டியிருக்கேன், பில் அமௌண்ட் சார். எவ்வளவு வந்திருக்கு? இதுவரை எத்தனை யூனிட் ஓடி இருக்கும்? அன்னைக்கு பில்லு இப்ப இந்த மாசத்துல எடுத்தாங்க சார். 25 யூனிட் ஓடி இருந்துச்சுங்க சார். அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு? பில் அமௌண்ட் 380 ரூபா வந்துருந்துச்சு சார். 1380 ரூபா. அந்த பிக்சர் சார்ஜ் மட்டும் தனியா வந்திருக்கும். அது போக அந்த யூனிட்டுக்குள்ள காசு. ஆனா 3A1 தான் இருக்கு. ஆமாங்க. அப்படிதானே? 3Bக்கு வரல இல்ல. ஆ. 3A1 தானே? ஆமாங்க சார், ஆமாங்க சரி சார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மிஷின் எவ்வளவு தான் ஓடி இருக்கும்? அந்த மெட்டீரியல் எவ்வளவு தான் வாங்கியிருப்பீங்க? எவ்வளவு தான் ஓடி இருக்கும்? அது வந்து கம்மியா தான் சார் ஓடி இருக்கு. அந்த இதுல நம்ம ஃபேனு லைட் இது யூஸ் பண்றதுனால ஓரளவுக்கு ஓடுங்க சார். பரவாயில்லங்க, இருக்கட்டும்ங்க. சாப்பிடுற அரிசி, அந்த அரிசி அரிச்சு நீங்களா சாப்பிட்டுக்கலாம்லங்க. நீங்க கடையில வாங்குற அரிசிக்கு காசு கொடுத்து தானே வாங்குறீங்க. கொடுத்துக்கலாம் சார், அதனால ஒண்ணும் இல்ல. ஒண்ணு வேணாம், எனக்கு சொல்றது கேளுங்க. எனக்கு வேணாம், ஒண்ணு வேணாங்க. என் வீட்டுக்கு இனிமேல் அரிசி நான் வெளியில வாங்கலாங்க. நீங்க எனக்கு அரைச்சு கொடுங்க. சரி. அரைச்சு கொடுங்க. சரிங்க சார். நான் ஒரு 10 பேர் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் பேசுறேங்க. பேசி இது பண்ணி தரேங்க. சரிங்க சார், சார். ஏங்க நான் பாலிசி பார்க்குறேன் சார், பார்க்குறேன் அரிசியை சார். வந்து பாலிஷ் பண்ணி அதுக்குள்ள விஷத்தை கொஞ்சம் இது பண்ணி தர்றேன். அந்த பாலிசி அரிசி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பேசின பேச்சை வச்சு நான் அவ்வளவு தூரம் இறங்கி பண்ணுங்க, இதுல பெரிய ஜெயிக்கலாம்னு சொல்லி இது பண்ணேன். ஆமாங்க சார். கடைசியில ஒரு தயக்கம் வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்க சார், சரிங்க. ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு பெரிய எது கேட்டால் இபி தாங்க, எலக்ட்ரிசிட்டி தாங்க. எலக்ட்ரிசிட்டியில் பில்லிங் அமௌண்ட் அதிகமாக வந்துடக்கூடாது, டிஸ்கனெக்ஷன் வந்துடக்கூடாது, பில்லை கரெக்டாக கட்டணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்துடக்கூடாது. அந்த இதுக்கு நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ரைட்டான மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படிங்கிற போது நீங்கள் ஏன் இந்த இறங்குறீங்க? கொஞ்சம் பரவாயில்ல, லாஸை பார்க்காதீங்க. சரிங்க சார். மறுபடியும் போகணும்னு நினைக்காதீங்க, மெட்ராஸ் போகணும்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார். கொஞ்சம் இறங்குங்க பார்ப்போம். நாளைக்கு நான் வந்துடுறேன். வந்து உட்காந்து ஒரு ப்ரேயரை போடுவோம். உட்காந்து ப்ரேயர் போடுவோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேங்க. அது ஜெயிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். கூட்டு பிரார்த்தனை ஜெயிக்கும் பாங்க. கூட்டு பிரார்த்தனை ஒரு 1000 பேர் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதானுச்சு. எம்ஜிஆருக்கு ஒட்டுமொத்த ப்ரேயர் பண்ணாங்களா இல்லையா? அது மாதிரி வந்து ஒரு ப்ரேயர் உட்காந்து உங்க இடத்துல வந்து நான் ப்ரேயர் பண்றேங்க. நீங்க நல்லா வரணுங்க. ஆமா, சரிங்க சார். நீங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். நீங்க ஒரு தொழிலதிபர் ஆகணும். நான் ஒரு வருஷத்துக்கு முடிச்சு இந்த ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க கடை கம்பெனில வந்து நான் ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க கடைசியில் இப்படி பேசிட்டீங்க எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார். சரிங்க, சரிங்க சார். நாளைக்கு நான் வர்றேன். இந்த நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இடத்தையே பார்க்க வரல. நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு வரேன், அவசியம் வர்றேன். வந்து பார்க்குறேன். பார்ப்போம். சரி. தைரியமா இருங்க, பார்த்துக்குவோம். சரிங்க சார், சரி. உங்களுக்கு இப்போ என்ன மெட்டீரியல் வேணும்? இப்போ மெட்டீரியலுக்கு எங்கே போறீங்க? யார்கிட்ட வாங்குறீங்க? இல்லை, மெட்டீரியல் என்ன வாங்கல சார். நம்ம சாப்பாட்டு அரிசி மட்டும் தான் சார் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன அதாவது இப்போ மெட்டீரியல் வாங்குறதுல பிரச்சனையா, ஃபைனான்ஸ் பிரச்சனையா, மார்க்கெட்டிங் பண்றதுல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து விற்கிறதுல பிரச்சனையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு வருது? ஏன் திடீர்னு நான் நேரில் வந்து பேசுறேன் சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி ரைட், வாங்க.